له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله فاحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இந்த அளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரொருளால் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஜும்மாவை முழுமைப்படுத்துவதற்காக ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல் குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் என்கின்ற தலைப்பின் கீழ் எப்படி இருந்த சமூகத்தை ஒழுக்க ரீதியாகவும் இறையச்சத்துடனும் நல்ல பண்பாடுகளுடனும் அல் குர்ஆன் உருவாக்கியது என்கின்ற தகவல்களைத்தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கு சமூகத்திலே வரதட்சணை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, மோசடி, எல்லா வகையான தீய பண்புகளும் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தீய பண்புகளை செய்யக்கூடியவர்கள் கூட அதை தவறு என்பதை உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூழலையும் பலரிடத்திலே பார்க்கிறோம். சிலர் மட்டுமே நாம் செய்யக்கூடியது தவறு என்கின்ற அந்த உணர்வில்லாமல் ஒழுக்கங்கெட்ட செயலை தொடர்ந்து செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற அந்த மாண்பு கூட இல்லாமல் சமூகத்திலே வாழக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆனால் இந்த தீய பண்புகள், பழக்க வழக்கங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே அனுப்பப்பட்ட காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அது தீய பழக்கம் என்கின்ற அந்த சமூக ரீதியான பழக்கம், தீய பழக்கம் என்கின்ற உணர்வில்லாத ஒரு சூழல் அந்த சமூகத்திலே இருந்தது. அந்த சூழலில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்படுகின்ற நேரத்தில் அந்த சமூகத்திலே இருந்த தீய பழக்கம் என்ன? எல்லா தீய பழக்கங்களும் இருந்தன. மக்காவாசிகளிடத்திலே ஒரு சில நல்ல பழக்கங்களை தவிர்த்து அவர்களிடத்தில் இருந்த பெரும்பான்மையான பழக்கங்கள் தீய பழக்கங்களாக இருந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு உதாரணங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவ்வளவு தீய பழக்கங்களை சுமந்து கொண்டிருந்த மக்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒழுக்க ரீதியாகவும் இறையச்ச ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் வென்றெடுத்தார்கள். அவர்களை மனிதர்களாக உருவாக்கினார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் பல சமூக மக்களை பார்க்கின்றோம். குடும்பத்தில் வாழக்கூடியவர்களை அவர்கள் மனிதர்களாக உருவாக்குவதற்கே சிரமமாக இருக்கிறது. குடிகாரனாக இருக்கின்றான், போதையிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறான், திளைத்து கொண்டிருக்கிறான். அவனை ஒழுக்க ரீதியாக போதையிலிருந்து வென்றெடுக்க முடிகிறதா என்றால் போதையிலிருந்து வென்றெடுப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. போதையிலிருந்து வென்றெடுக்க முடியல. ஆனால் இஸ்லாம் என்ன செய்து போதையிலிருந்து வென்றெடுப்பதற்கு வழிகளை காட்டுகிறது. இன்றைக்கு முஸ்லிம்கள்ல சில பேர் போதையை குடிகாரர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? மார்க்கம் அவர்களுக்கு அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படாதது.
மார்க்கத்தை பற்றிய அந்த போதனை அவர்களுடைய செவிகளிலே இல்லாததுதான் அடிப்படை காரணம். ஆனால் இன்றைக்கு மற்ற சமூகத்தில், முஸ்லிம்களை விட மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போதையிலிருந்து தங்களை மீட்டெடுப்பதற்கு, போதையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சரியான முன்மாதிரி இல்லை, அவர்களிடத்திலே சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவர்களை வழி நடத்துவதற்குண்டான ஒரு சரியான கைடன்ஸ் அவர்கள்ட்ட இல்லை என்கின்ற அந்த சூழலை நாம் பார்க்கின்றோம். அதனால என்ன செய்யறாங்க, இன்னைக்கும் போதையிலேயே வாழ்ந்து போதையிலேயே மரணிக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படும் பொழுது போதை ஹலாலாக இருந்தது. மது எப்படி இருந்தது? ஹலாலாக இருந்தது. பத்ர் யுத்தம் நடக்குது, மது ஹலால் தான். உஹத் யுத்தம் நடக்குது, மது ஹலால் தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் உஹத் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களிலே சிலர் காலையிலே போதையில் இருந்தவர்கள் மாலையிலே போரில் சென்று கலந்து கொண்டார்கள். அவர்கள் அதே நிலையிலே ஷஹீதானார்கள் என்கின்ற செய்தியை வரலாற்றிலே பார்க்கின்றோம். மது குடித்த நிலையிலே அவர்கள் இறந்து போனார்களே, எப்படி அவர்களுடைய இறப்பெல்லாம் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகின்றான். அவர்கள் இதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் அது அப்படியே இதற்கு முன்னால் தடை செய்யப்படலையே, மது ஹராமாக்கப்படலையே, அதனால் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, அது அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றான். இப்படியான சூழலை கடந்து வந்த மக்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, போதையிலிருந்து வெளியேற்றாங்க. அதிலும் குறிப்பாக ஹம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒயின்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை வென்றெடுக்கிறார்கள். அவர் நம்ம யோசிக்கணும், வென்றெடுக்கிறாங்கன்னு சொன்னா வெறுமனே வென்றெடுக்கல. உஹத் யுத்தத்துல கலந்துகிட்ட தோழர்களிலேயே பலர் போதை அருந்தினார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது மது ஹராமாக்கப்படக்கூடிய அந்த நாளில் பல நபி தோழர்கள் தங்களுடைய வீடுகளிலே மதுவை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். வீடுகளிலே மதுவை பீப்பாயாக பாட்டிலாக சேர்த்து வைத்திருந்தார்கள். சேர்த்து வைத்தாங்கன்னு சொன்னா கொண்டு போய் வெளியே கொட்டுனா ரோடு ஃபுல்லா வெள்ளமா மாறி போயிடும். அவ்வளவு மது. நான் மிகைப்படுத்தி சொல்லல, நபிமொழிகளை எடுத்து படிச்சு பார்த்தால் அல்லாஹ் ஹராமாக்குறான். ஹராமாக்கி வசனத்தை இறக்குகின்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன். மதுபானமும் சூதாட்டமும் அது பெரும் பாவமாக இருக்கிறது என்று வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனே அதை அறிவிக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நபித்தோழர்கள்ல சில பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி விடுறாங்க. அவங்க போய் அறிவிக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு, பனாதா முனாதியன், அறிவிக்கக்கூடியவர் அறிவிப்பை செய்கின்றார். மதீனா நகரத்துல நின்று கொண்டு அறிவிப்பு வருது, மது ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு அறிவிப்பு வந்த உடனே அந்த மது ஹராமாக்கப்பட்ட அந்த செய்தியை சொல்றாரு. இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அபூ தல்ஹாவுடைய வீட்டிலே மதுவை பரிமாறிக் கொண்டிருந்தேன். நபி தோழர்களுக்கு என்ன செஞ்ச, மதுவை பரிமாறிக் கொண்டிருந்தேன். மது பரிமாறப்படுகிறது, விருந்து பரிமாறப்படுகிறது. இந்த சத்தம் கேட்ட உடனே, மது ஹராமாக்கப்பட்டுருச்சுன்னு சத்தம் கேட்ட உடனே அபூ தல்ஹா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏதோ சத்தம் கேட்குது, போய் பார்த்துட்டு வாங்க அனஸே என்று என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் போய் பார்த்தா மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி, நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி, அல்லாஹ்வுடைய வஹி என்னுடைய காதுகளிலே கேட்டது. ஓடி அந்த அபூ தல்ஹாட்ட சொல்றாங்க அனஸவங்க. அனஸ் ரொம்ப சின்ன பிள்ளையா தான் இருப்பாங்க. அபூ தல்ஹாட்ட சொல்றாங்க, மது அல்லாஹ் ஹராமாக்கிட்டானா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் மதுவை தொடவில்லை, யாரும் அதற்கு பிறகு மதுவை புசிக்கவில்லை. அபூ தல்ஹா சொல்கிறார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூ தல்ஹா எல்லா மது பாட்டில்களையும் கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்தார்கள். நான் கொண்டு போய் சாலைகளிலே கொட்டினேன். சாலைகள்ல கொட்டும் பொழுது நான் சாலைகளை பார்க்கின்றேன், வெள்ளமாக ஓடுகிறது. மதீனா நகரத்தினுடைய வீதிகளிலே மதுவினுடைய அந்த மது பாட்டில்கள் கொட்டப்பட்ட காரணத்தினால் மது ஓடுது. மது எங்க ஓடுது? வெள்ளமாக ஓடுகிறது மதீனா நகரத்துல. அல்லாஹ்வுடைய ஒற்றை வசனம் தான், அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வசனம் தான், மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. பீப்பாயாக குடித்தவர்கள், மதுவிலேயே திளைத்தவர்கள், மதுவையே தங்களுடைய வாழ்க்கையாக விருந்துக்கான ஒரு அம்சமாக ஆக்கி கொண்டவர்கள் மதுவை தூக்கி தெருவுல வீசுறாங்க. ஏன் வீசுறாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்கின்ற ஒரே காரணம்.
மதுவுல இருந்தா என்ன செய்யறோம் தெரியாது. அதான இயல்பா. ஒருத்தன் மதுவில் இருக்கிறான் என்றால் அவன் பைத்தியமாகவே மாறிவிடுகிறான். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரியவில்லை, என்ன பேசுகிறோம் என்று தெரியவில்லை, உளறுகின்றான். மனைவியா தாயா என்று தெரியவில்லை, இருவரிடத்திலும் ஒரே மாதிரி நடந்து கொள்கின்றான். ஆடை இல்லாமல் அசிங்கமாக சாலைகளிலே விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட பத்திரிகைகளிலே படித்தோம். ஒரு ஐடி ஊழியர் மாதம் 78,000 ரூபாய் சம்பளம் வாங்குகின்றார். இந்த மதுவினால், மதுவை அதிகமாக குடித்ததினால் சாலையில விழுந்து கிடந்தான் என்கின்ற செய்தி. செத்து போகல, சாலையில விழுந்து கிடந்தான். இதை விட அசிங்கம் என்ன வேணும்? இதை விட ஒரு பேருக்கு கூட ரோட்ல போய் உட்கார மாட்டோம். உட்காருவோமா? அது ரொம்ப வெக்கமாக இருக்கும். சாலைகள் அமர்ந்து கதை பேச மாட்டோம். ஒரு 5 நிமிடம் நின்னா கூட அடுத்து எப்பதான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகும்னு நினைப்போம். நல்லா படிச்ச ஆட்கள் எங்கேயுமே அவங்களை பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு வீட்டுல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பான். சாலையில விழுந்து கிடக்கிறான் மதுவினால். ஆடை விலகுகிறது. எந்த ஒரு அறிவும் வேலை செய்யவில்லை. இப்படியான மதுவில் கிடந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீட்டெடுத்தார்கள். தொழுகைக்கு வருவார்கள் நபித்தோழர்கள். எப்படி வருவாங்க தெரியுமா? மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் மதுவை குடிச்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் ஹராமாக்குறான். அல்லாஹ் எப்ப ஹராமாக்குறான்? மதுவை குடிச்சுக்கிட்டே வந்து தொழுகையில நிற்கும் போது எத்தனை தொழுதோன்னு தெரியாது, என்ன தொழுகிறோன்னு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகுதான் இந்த மதுவை ஹராமாக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஹராமாக்கப்பட்டது என்று அறிவிச்ச உடனே நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க? அது அப்படியே அந்த நஜீஸை தூக்கி அப்படியே ஒதுக்கி விட்டார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மது ஹலால். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மது ஹராம் என்று யாரும் தடை செய்யல. மது இன்னைக்கு இந்தியாவினுடைய சில மாநிலங்களில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. குஜராத்ல மது கிடையாது. மது தடை செய்யப்பட்டிருக்குன்னா மது ஹராம், அதனால தடை செஞ்சிருக்கிறானா? கிடையாது. எங்களுடைய மதத்தில் மது தடை செய்யப்பட்டு இருக்கிறதுன்னு தடை செய்திருக்கிறார்களா? கிடையாது. அல் குர்ஆன் மதுவை தடை செய்திருக்கிறது. அல் குர்ஆன் என்ன செய்து ரொம்ப தெளிவா சொல்லுது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன். அது ரெண்டுலயும் பாவங்கள் மிகைத்து இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மது தடை செய்யப்பட்டு இருக்குது. மற்ற யாரும் மது அவர்களிடத்திலே மறைமுகமாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் எந்த மத உபதேசங்களிலும் மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று யாரும் பேசியது கிடையாது. பேசுபவர் கூட மதுவை அருந்துவார். இஸ்லாம் அதுல ஒரு புரட்சியை செய்தது. குர்ஆன் அதுல ஒரு புரட்சியை செய்தது. மது இல்லாத சமூகத்தை உருவாக்கியது. மது இல்லாத ஒரு சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை கொண்டு உருவாக்கினான். அதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்களிடத்திலே மது என்கின்ற அந்த ஹராம் இருக்காது. முஸ்லிமா இருந்தா அந்த மது இருக்காது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கங்க ஒருத்த மது குடிக்கிறானே, பேர் அப்துல்லான்னு வச்சிருக்கிறானே, இந்த கேள்வி முட்டாள்தனமான கேள்வி. முஸ்லிமாக இருந்தால் அவன் மது அருந்த மாட்டான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மிகப்பெரிய, அல் குர்ஆன் செய்த மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா? அந்த சமூகத்தில் இருந்து ஜினாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே துடைத்தெடுத்ததுதான். சமூகத்திலிருந்து அழிக்கல, ஒண்ணு இல்லாம துடைச்சு எடுத்துட்டாங்க. பிளேட்டை கிளீன் பண்ணுவோம்ல, தட்டை கிளீன் பண்ணுவோம்ல, சாப்பிட்டுட்டு கழுவுனா எப்படி இருக்கும் தட்டு, அந்த மாதிரி ஜினாவை துடைத்தெடுத்தார்கள். ஜினா எப்படி இருந்துச்சு தெரியுமா? காபத்துல்லால ஜினா எல்லா மக்களிடத்திலும் பரவி கிடந்தது. காபத்துல்லான்னு இல்ல, மக்கமா நகர் முழுமைக்கும் ஜினா பரவி கிடந்தது. ஜினா ஒரு பாவமாக பார்க்கப்படவில்லை. ஜினாவிலேயே வாழ்ந்தார்கள். ஜினாவை ஹலாலாக ஆக்கி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு மது அருந்தக்கூடியவன் கூட ஜினா செய்வதற்கு பயப்படுவான். அவ்வளவு மோசமான பாவமாக சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது இஸ்லாம். அல் குர்ஆன் கொண்டு வந்து நிறுத்தியது. ஜினா முறையை திருமண முறையாக ஆக்கி வைத்திருந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க திருமணம் செய்யறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. ஆனா அன்னைக்கு மக்காவாசிகளிடத்துல திருமணம் செய்யறதுக்கு அல் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் திருமணம் செய்வதற்கான வழிமுறை என்ன தெரியுமா? ஒண்ணு, நாம் இன்னைக்கு திருமணம் செய்யறதுக்கு என்ன வழிமுறை வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வழிமுறை. அதுல பேசிக் வழிமுறை, மகர் கொடுத்து திருமணம் செய்வாங்க. அதுல ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், எல்லா கூத்து கும்மாளங்களும் அதுல இருக்கும். ஆனால் இரண்டாவது ஒரு திருமண முறையை வைத்திருந்தார்கள். 10க்கும் குறையாத ஆண்கள் என்ன செய்வாங்க? ஒண்ணு கூடுவாங்க.
ஒரு பெண்ணிடத்திலே ஒன்று சேர்வார்கள். அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண் அவர்கள் மூலியமாக அவர்களோடு உடலுறவு கொண்டு அவர்கள் மூலியமாக என்ன செய்வார்? ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். பெற்றெடுத்து விட்டு அவள் என்ன செய்வார்? அந்த 10 பேரையும் அழைப்பார். இது திருமண முறை. அவர்களிடத்தில் இருந்த திருமண முறை கேட்பதற்கு பேசுவதற்கே கொச்சையாக இருக்கிறது. அப்படியான ஒரு திருமண முறை. அவள் அழைப்பாள். அழைத்து விட்டு அவள் அடையாளம் காட்டுவாள். இவர்தான் இந்த பிள்ளையுடைய தகப்பன். அந்த நபரும் ஏற்றுக்கொள்வார். அவளோடு வாழ ஆரம்பிப்பார். இது ஒரு முறை. இரண்டாவது முறை என்ன தெரியுமா? ஒரு ஒரு பெண்ணிடத்திலே அவளுடைய கணவன் என்ன செய்வான்? இன்னொரு ஆணை கொண்டு வந்து நீ அவனோடு வீடு கூடு, அதற்கு பிறகு அவன் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை கொண்டு அந்த குழந்தை வீரியமா பிறக்குமா, அந்த குழந்தை நல்ல வலுவாக பிறக்குமா, அதற்காக இந்த முறையை வைத்திருந்தார்கள். இது ஹலாலாக வைத்திருந்தார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உடைச்சாங்க. இந்த ஹராமத்தை உடைச்சாங்க, இந்த அசிங்கத்தை தான் உடைச்சாங்க. அதற்கு பிறகு அவள் என்ன செய்வார்? அந்த பெண் அந்த அந்த ஆணோடு கூடிய பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுப்பாள். அந்த இரண்டாவதாக வந்தவன் அவனும் ஒதுங்கிக் கொள்வான். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ்வார்கள். இதையும் வரலாற்றிலே பார்க்கிறோம். இது ஒரு திருமண முறை. அடுத்த திருமண முறை இதைவிட மோசமான ஒரு திருமண முறையை சமூகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? திருமண முறையை அப்படியே மாற்றி அமைத்தார்கள். பெருமானார் அப்படியே மாற்றி அமைத்தார்கள். திருமணம் என்றால் என்ன என்று சொல்லி கொடுத்தார்கள். அழகா என்ன செஞ்சாங்க? வடிவமைச்சாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நகர்வையும் பாடமாக கொடுக்கிறார்கள். திருமணம் என்றால் நாம விருப்பப்பட்டபடி திருமணம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறோமே, அப்படியெல்லாம் கிடையாது. திருமணம் உன் விருப்பத்திற்குட்பட்டதுதான். பெண் பார்ப்பது விருப்பத்திற்குட்பட்டதுதான். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதிலே வழிகாட்டுவார்கள். இன்னைக்கு சமூகத்திலே பலரிடத்திலே பெருமானாருடைய வழிகாட்டுதல் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டலுக்கு முரணாக திருமணங்கள் நடத்தப்படுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? மகர் என்கின்ற பெயரிலே மகரை கொடுக்கின்றான். பின்னால என்ன செய்யறான்? இன்னைக்கும் நடக்குது. பின்னால என்ன செய்யறான்? எல்லா வரதட்சணைகளையும் பேசி பின்னால் வழியாக வாங்கிக் கொள்கிறான். கேட்டா குர்ஆன் சுன்னா திருமணம் என்கின்றான். கூட்டுதுவா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மாப்பிள்ளை மேடையில் வந்து உட்காருவார், தொப்பி போட்டிருக்க மாட்டார். அவர் பெரிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் நம்ம நினைச்சுக்கிடுவோம். பின்னால் அவ்வளவு அட்டூழியத்தையும் பண்ணிட்டு முன்னால வந்து குர்ஆன் சுன்னா திருமணம் நடத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை அழகாக வடிவமைத்தார்கள். திருமணத்தில் அதிகமான கூட்டத்தை தடை செய்தார்கள். குடும்பத்தை பொறுத்து கூட்டம் என்பது குடும்பத்தை பொறுத்து. குடும்பம் பெரிய குடும்பம், நட்பு பெரிய நட்பு வட்டம், கூட்டத்தை நம்ம கூப்பிட்டு அவர்களை விருந்து வைக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக விருந்து வைக்கலாம், வலிமா வைக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஆனால் திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு பரக்கத் வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி வேண்டும் என்றால், அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன? செலவுகளை குறைப்பதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் செய்ய வேண்டிய அடிப்படை என்ன? செலவுகளை குறைப்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்டூழியம் நிறைந்த சமூகத்தில போய் ஜினாவை தடை செஞ்சு திருமணத்துக்கு வழியை காட்டி திருமணத்தை எப்படி செய்யணும் என்கின்ற ஒரு பாடத்தையே நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு பெண்ணோடு உனக்கு வாழ்வது போதுமானதாக இல்லையா? அல் குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். ஃபன்கிஹு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். என்ன சொன்னா? வெறுமனே திருமணம் செய் அப்படின்னு சொல்ல, ஃபன்கிஹு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மா ஸாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸா வ ருபா, உங்கள் மனம் விரும்பிய பெண்ணை 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ திருமணம் செய்து கொள். திருமணம் செய்ய அனுமதியை கொடுக்கிறாங்க. 4 பெண் வரைக்கும் நீ திருமணம் செய்து கொள்ளலாம். எத்தனை பெண் வரைக்கும்? 4 பெண்கள் வரைக்கும் நீ திருமணம் செய்து கொள்ளலாம். ஹலாலாக உன்னுடைய மனைவியை நீ தேர்ந்தெடு. ஹலாலாக நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடு. ஹலாலாக உன்னுடைய உடல் தேவையை அவளோடு நிறைவேற்றிக்கொள். இந்த ஹராமான முறைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தடுத்தார்கள். இன்றைக்கு ஜினா பெருகி இருக்கிறது. ஜினாவை பற்றி பேசுவதற்கு எந்த சமயங்களுக்கும் துணிச்சல் இல்லையே. பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆன் பேசுகிறது. 1400 வருடமாக பேசுகிறது. இன்றைக்கும் அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜினாவை மொத்தமாக துடைத்தெறிந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டினார்கள். திருமணத்தின் மூலம்தான் வாழ்க்கை.
வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து குழந்தை பிறந்த பொழுது பிறகு அவர் சொல்லி ஒரு வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்பது, திருமண வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது திருமணத்தின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும். இதை மார்க்கம் என்ன செய்யுது? ஒரு தனி பாடமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு, இந்த குர்ஆன் அந்த சமூகத்தில் ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? ஷிர்க் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கியதுதான். எப்படிப்பட்ட சமூகம்? ஷிர்க் இல்லாத ஒரு சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ் உள்ள போறாங்க. உள்ள போனாங்கன்னு சொன்னா கஅபத்துல்லாஹ்வுக்குள்ள ஹிஜ்ரி 8ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்கமா நகரத்தை வெற்றி பெற்றார்கள் என்கின்ற நற்செய்தியோடு அந்த மக்கமா நகரத்துக்குள்ள போய் காபாவுக்கு வெளியில பார்ப்பாங்க. வெளியில பார்த்தா சுத்தி சிலைகளாக இருக்கும். அவ்வளவு சிலை வழிபாட்டோடு வாழ்ந்த மக்கள், சுத்தி சிலைகள், எல்லாம் சின்ன சின்ன சிலைகள், குட்டி குட்டி சிலைகள் காபத்துல்லாவை சுற்றி வெளியே அடுக்கப்பட்டு இருக்கிறது. 360 சிலைகள் இருந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய அம்பினுடைய கூட்டிலிருந்து அம்பை எடுத்து ஒவ்வொரு சிலையாக தட்டி 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 உடைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். காபத்துல்லாவை துறக்க சொல்றாங்க. காபத்துல்லாவை துறந்து காபத்துல்லா உள்ளே செல்கிறார்கள். உள்ள போனா ஒரு பெண்ணுடைய உருவத்திலே ஒரு புறாவை வரைந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வரும், தர்காக்களுடைய படங்களை வரைஞ்சு வைக்கக்கூடியவங்க 2 ரெக்கையை போட்டு என்ன செஞ்சிருப்பான், ஒரு ஒரு போட்டோவை போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. சிலர் பார்க்க வாய்ப்பு இல்லை, பலர் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஒரு ரெக்கையை போட்டு என்ன செய்வான், வீட்டுல போட்டோவை போட்டு வரைஞ்சு வச்சிருப்பான். அதுல ஒரு பெண்ணுடைய முகம் இருக்கும், ஒரு பறவையினுடைய முகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்க்குள்ள போனா காபத்துல்லாஹ்க்குள்ள ஒரு பறவையினுடைய உருவம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை கையால தட்டி விட்டு உடைக்கிறாங்க. திரும்பி பார்க்கிறாங்க, அங்க இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபியும் அந்த கம்ப கொண்டு குறிபாக்குற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதையும் அழிக்கிறாங்க. இப்படி சிலை வழிபாட்டிலே மூழ்கி கிடக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த மக்களிடத்துல எப்படி இணை வைப்பு இருந்தது என்றால், அவர்கள் ஒரு சிலையை வணங்கி கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு அதை விட சூப்பரா பார்க்க அழகா ஒரு சிலை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சிலையை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். இதற்கு பிறகு இமாம் புகாரி அவங்க சொல்றாங்க, இதற்கு பிறகு அவங்களுக்கு சிலையே கிடைக்கலன்னா மண்ணை கூட்டி என்ன செய்வாங்க, அதை தண்ணீர குழைச்சி ஆட்டினுடைய பாலை எடுத்து அதை வணங்க ஆரம்பிப்பார்கள். எதையாவது ஒரு சிலையை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சிலை வழிபாட்டில் இருந்தவர்களைத்தான் அல் குர்ஆன் எப்படி வென்றெடுச்சு? அல் குர்ஆன் அவர்களை அப்படியே மாற்றியது, அப்படியே வென்றெடுத்தது. ஒட்டுமொத்த மக்களும் சிலை வழிபாட்டில் இருந்து வெளியே வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். யாரிடத்திலும் சிலை வழிபாடு கிடையாது, உள்ளத்தளவிலே ஷிர்க் கிடையாது, வார்த்தை அளவிலே ஷிர்க் கிடையாது. ஷிர்க்கிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இணை வைப்புல மிக மிக கவனமாக இருக்கணும். வெறுமனே சிலைக்கு முன்னால போய் நின்னாலும் ஷிர்க்லாம் கிடையாது. அதுவும் ஷிர்க் தான், அதுவும் ஷிர்க் தான். அடுத்த கட்டம் என்ன? வார்த்தைகள்ல ஷிர்க் வந்துடக்கூடாது. பாடல்கள் வருகிறதா இல்லையா, பாடல்கள் வழியாக ஷிர்க் வந்துடும். அது ஒரு மூமின் பாடிடக்கூடாது. ஒரு பெண்ணை வர்ணித்து ஒருத்தன் பாட்டு படிப்பான், ஒரு சினிமா பாடலோ அல்லது இன்ன பிற பாடல்களோ ஒரு பெண்ணை வர்ணித்து பாட்டு படிப்பான். அவன் பாட்டு எப்படி இருக்கும்? அவனை கொண்டு போய் அப்படியே இறைவனுக்கு ஈக்குவல் ஆக்குற மாதிரி இருக்கும். அந்த அவனை கொண்டு போய் அப்படியே இறைவனுக்கு ஈக்குவல் ஆக்குறது. இதுல யாரையும் கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நிறுத்த முடியாது. இன்னைக்கு மௌலுதுகளை பார்க்கிறோமா இல்லையா? மௌலுதே இதே வேலைதான். மௌலுது வேலை என்ன? பெருமானாரை கொண்டு போய் அப்படியே அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா கொண்டு போய் நிறுத்துறது. மௌலுது பாடல்கள்ல இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் மௌலுதை கண்டிக்கிறோம். மௌலுதுல அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோமா, தாராளமா புகழ்ந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே ஒரு மூமின் புகழ்வதற்கு தகுதியான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நான் உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உத்தரவிட்ட ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தினா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப வார்த்தைகள்ல ஷிர்க் வந்துடக்கூடாது, செயல்பாடுகள் ஷிர்காக இருந்துடக்கூடாது, பிறருக்காக செயல்பட்டு விடக்கூடாது. பிறர் பார்க்கிறார் என்பதற்காக என்ன செய்ய முடியாது, இபாதத்துகளை வடிவமைக்க முடியாது, என்னுடைய பாவங்கள்ல இருந்து விலக முடியாது. அதற்கென்று சில தனி பாவங்கள் இருக்கிறது.
அப்ப ஷிர்க்ல மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஷிர்க்ல தான் அந்த மக்கமா நகரத்து மக்கள் தோற்று போய் இருந்தார்கள். அல் குர்ஆன் அவர்களை வென்றெடுத்தது, ஷிர்க்கிலிருந்து வெளியே தூக்கி போட்டுச்சு. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் எப்படி சூழலை மாற்றி கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கமா நகரத்தினுடைய வாசலில் கூட ஒரு முஷ்ரிக் கால் வைக்க முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் அப்படியே தலைகீழாக மாற்றி கொடுத்தான். இன்னைக்கும் மக்கமா நகரத்துல ஒரு முஷ்ரிக் நுழைய முடியாது. மூமின்கள் மட்டும்தான் நுழைய முடியும், முஸ்லிம்கள் மட்டும்தான் நுழைய முடியும். முஷ்ரிக்கால் அந்த மக்கமா நகரத்துல நுழைய முடியாது. அல் குர்ஆன் நஜீஸ்னு சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல் குர்ஆன்ல நஜீஸ்னு சொல்றான். ஆக இப்படியான ஒரு புரட்சியை அல் குர்ஆன் என்ன செய்தது, ஏற்படுத்தியது என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல் குர்ஆன் இந்த சமூகத்திலே எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வில் மட்டும்தான் என்ன செய்யுது, அது தடுமாறி போய் நிற்கிறது. இன்னைக்கும் அல் குர்ஆனை படிக்கின்றோம், கேட்கின்றோம். வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டதா என்று கேட்டால் வாழ்க்கையில எந்த மாற்றமும் கிடையாது. அல் குர்ஆனை எப்படி யூதர்கள் அவர்களுடைய வேதங்களை படிக்கிறார்களோ, பிற மதத்து மக்கள் அவர்களுடைய வேதங்களை படிக்கிறார்களோ, அதே போன்று அல் குர்ஆனை செவிமடுத்து விட்டு சென்று விடுகிறோம். அல் குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளில் ஏதோ ஒரு வசனம் விழுந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்காவது அல் குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்விலே இவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, அதிலே பெரிய பாவங்களுடைய பட்டியல் இவ்வளவு என்று என்றைக்காவது ஒரு நாள் நாம் பட்டியலிட்டு இருப்போமா என்று கேட்டால் பெரும்பான்மையான மக்கள் கைவிரிக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த தோழர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் குர்ஆனை கொண்டு மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களை ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரமைத்தார்கள், அவர்களை செவ்வையாக்கினார்கள், அவர்களை மனிதர்களாக மாற்றினார்கள் என்றால் அது குர்ஆனை கொன்றுதான். பெண் குழந்தைகளை அவர்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அது அசிங்கமாக அவமானமாக நினைத்து அந்த குழந்தைகளை கருவிலேயே கொலை செய்தார்கள். சில சமயங்களிலேயே பெண் குழந்தை என்று தெரிந்து அது பிறந்த பிறகு அந்த குழந்தையை அப்படியே உயிரோடு கொண்டு போய் புதைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டான், எதற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது என்று அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? அல்லாஹ் விசாரித்தான், மறுமையில விசாரிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பெண் குழந்தையை பற்றிய அந்த பார்வை இந்த மக்களிடத்திலே மாறியது. வட்டியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்தான். வட்டி சாதாரண பொருளாதார பரவலாக மாறி இருந்தது. அந்த பொருளாதார மாற்றத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை கொண்டு அடித்தார்கள், குர்ஆனை கொண்டு உபதேசித்தார்கள். வட்டி ஹராம் என்றதும் ஒருவர் கூட விடாமல் அத்துணை பேர் வட்டியை தூக்கி எறிந்துவிட்டு ஹலாலான வருமானத்தையும் ஹலாலான பொருளாதாரத்தையும் நோக்கி பயணித்தது நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அல் குர்ஆன் அவ்வளவு மாற்றங்களை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தியது. நம்முடைய வாழ்விலும் அல் குர்ஆனை கொண்டு உண்டான அந்த மாற்றத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு மறுமைக்கான வெற்றிக்கான பாதையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் நாம் மறுமை நாள் வரைக்கும் செய்ய முடியாது என்று நினைக்கிறோமே அத்துணையும் செய்வதற்கு தகுதியானது அல் குர்ஆன் மட்டும்தான். அல் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அல் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கும் சமூக நீதி பேசுகிறார்கள், எல்லா மக்களும் சமம் என்கிறார்கள். ஆனால் சமம் என்று சொல்லக்கூடியவனே பக்கத்தில் அவனை விட தாழ்ந்தவனாக அவன் பார்க்கக்கூடிய ஒருவன் வந்து அமர்ந்து விட்டால் தண்ணி உட்காருகின்றான், பிரச்சாரம் செய்கின்றான், எல்லாரும் சமம் என்கின்றான். ஆனா என்ன செய்யறான்? பக்கத்தில் அவனை விட தாழ்ந்தவனா ஒருத்தனை கருதுகிறான். சமூகம் அவனை சொல்லுது இவன் தாழ்த்தப்பட்டவன் என்கின்றது. சமூக நீதி பேசக்கூடியவன் தள்ளி உட்கார்றான். இன்னைக்கும் சமூகத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக நீதியை குர்ஆனை கொண்டு உபதேசித்தார்கள். குர்ஆன் என்ன செய்யும்? சமூக நீதியை போதிக்கும். எப்படி போதிக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியல் மூலமாக போதிக்கும். பெருமானார் போதித்தார்கள். பிலால் அவர்கள் தான் அந்த அன்றைக்கு இருந்த சமூகத்திலே பிலால் அவர்கள் தான் மிக மிக தாழ்ந்த நிலையிலே பார்க்கப்பட்டவர், மிகவும் கருமையான நிறத்தை உடையவர், அடிமையாக இருந்தவர். அவரை மனிதராக கூட அவருடைய எஜமான் மதிக்கவில்லை. அந்த மனிதரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பாங்கு சொல்வதற்கு, மக்கமா நகரத்திலே பாங்கு சொல்வதற்கு முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ் மீது ஏறி பாங்கு சொல்வதற்கு உத்தரவிட்டார்கள். பிலால் ஏறி சொன்னார்கள். சமூக நீதி அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தார்கள்.
பிலாலோடு கால் சேர்ந்து அத்துணை நபித்தோழர்களையும் நிற்க வைத்தார்கள். யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் பிலால் என்று சொன்னானோ அத்துணை பேரும் பிலாலோடு நிற்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்துணை மக்களும் அனைவரும் சமம்தான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று அல் குர்ஆன்ல சூரத்து நிசாவினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறானே, அதை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிராக்டிகலா செய்து காண்பித்தார்கள். எல்லாரும் சமம்தான், நீங்க அத்துணை பேரும் ஆதமுடைய பிள்ளைகள் தான் என்பதை குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கும் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்லது இஸ்லாத்தை தழுவி விட்டால் அவர் என்ன செய்யறோம், எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் நம்மளா நிற்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட ஒரு முஸ்லிமுடைய தட்டிலிருந்து உணவை எடுத்து உண்ண முடிகிறது, ஒரு முஸ்லிமோடு பழக முடிகிறது. எப்படி அந்த சூழல் மாற்றி அமைக்கப்பட்டது என்றால் அல் குர்ஆன் மாற்றி அமைச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு 23 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். வெறுமனை மாற்றமல்ல, இந்த மாற்றங்கள் புரட்சிகள் எல்லாம் வெறுமனை நடந்ததல்ல, ஒட்டுமொத்தமும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நடத்தி காண்பித்தார்கள். இது மறுமை நாள் வரைக்கும் இப்படித்தான் நடக்கும். குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நாமும் நம்முடைய வாழ்விலே அல் குர்ஆனை கொண்டு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நஹ்மதுஹு னுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் என்கின்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை பார்த்தோம். இதுபோன்று இன்னும் ஏராளமான தகவல்களை அல் குர்ஆனும் சுன்னாவும் நிறைய தகவல்களை பொதிந்து வைத்திருக்கிறது. ஆக இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆன் இன்னைக்கு நம்ம கண் முன்னால இருக்குது. அல் குர்ஆனை பற்றிய பார்வை நமக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அல் குர்ஆன் என்பது நாம் நம்முடைய வாழ்வியலை தேர்ந்தெடுப்பதற்கு, தீர்மானிப்பதற்கு, வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதன் மூலமாக களைவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வேதம் அல் குர்ஆன். முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதம். அல் குர்ஆன் ரொம்ப அல்லாஹுவால் அருளப்பட்ட வேதங்களில் ஒட்டுமொத்த மக்களுக்குமாக அருளப்பட்டது அல் குர்ஆன் மட்டும்தான். அப்ப அல் குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு தான் நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கும் சமூகத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி அலைகின்றோம். நமக்கான தீர்வு அல் குர்ஆன் கொடுக்கும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆகையால அல் குர்ஆன் என்ன செய்யுங்க, படிங்க. வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் எப்படி இந்த சமூகத்தில் செயல்பட வேண்டும் என்பதற்கும் அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை நம்முடைய வாழ்வில் நினைவில் நிறுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.